மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் அமைந்துள்ளன. அதில் கடைசி 6 அத்தியாயங்களில் 13வது அத்தியாயம் உபனிஷத்துக்களினுடைய சாராம்சம். 6 சொற்களுக்கு பகவான் விளக்கம் அளித்தார். நேற்றைய தினத்துடன் அனைத்து சொற்களினுடைய விளக்கத்தை பார்த்து முடித்தோம். க்ஷேத்திரம் என்ற சொல்லில் முதலில் இந்த உடல் என்று பொருளை கொடுத்து, பிறகு இந்த உலகமும் க்ஷேத்திரம், ஜடமான ஒரு படைக்கப்பட்ட பொருள். க்ஷேத்ரஜ்ஞன் என்ற சொல்லில் முதலில் இந்த உடலுக்குள் அழியாத ஆத்ம தத்துவம், இந்த உடலை அறிகின்ற அறிவு சொரூபமான அழியாத தத்துவம் என்று பகவான் பதிலை கூறி, பிறகு இந்த உலகத்திற்கே ஆதாரமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவம் நான் தான் ஒவ்வொரு ஜீவனுடைய சரீரத்தில் உடலில் க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கின்றேன் என்று இந்த ஆத்மாவே பிரம்ம தத்துவம் என்ற ஐக்கியத்தையும் பகவான் சுருக்கமாக செய்தார். இவ்விதம் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் என்ற சொல்லில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை செய்தார். பிறகு ஞானம் என்ற சொல்லில் நட்பண்புகளினுடைய பட்டியலை இந்த அத்தியாயத்தில் ஆரம்பித்தார். 20 பண்புகளை பகவான் இங்கு பேசி நிறைவு செய்தார். இனி வருகின்ற அனைத்து அத்தியாயங்களிலும் நட்பண்புகள் தான் விதவிதமான கோணங்களில் பேசப்படுகின்றது. ஞேயம் என்ற 4வது சொல்லில் பிரம்ம தத்துவத்தை நேரடியாக பகவான் உபதேசம் செய்தார். ஞேயம் என்ற சொல்லுக்கு ஞான யோக்கியம், அறியத்தக்கது என்பது பொருள். அறியத்தக்கது எது என்றால் பிரம்ம தத்துவம். மீதி எதை நாம் அறிந்தாலும் அந்த அறிவு மாற்றத்திற்கு உட்பட்டது. ஒரு பொருளை பற்றிய அறிவை அடைகின்றோம். அந்த அறிவு என்றும் நிலையாக அப்படியே இருக்காது. காரணம், அறியப்படும் பொருள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது அந்த பொருள் இப்படி இருக்கின்றது என்ற அறிவு அந்த பொருள் அப்படி இருக்கும் வரைதான் சரி. அந்த பொருள் மாறும் பொழுது நம்முடைய அறிவும் மாற வேண்டும். மாறவில்லை என்றால் அந்த அறிவே தவறான அறிவாக மாறி விடுகின்றது. ஒருவருடைய குணநலத்தை பற்றி இப்பொழுது ஒரு தீர்மானத்தை போடுகின்றோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட், இவர் இப்படிப்பட்டவர். நம்ம சரியா அவரை எடை போட்டிருக்கோம். இது எவ்வளவு நாள் உண்மைனா அவர் அப்படி இருக்கும் வரை உண்மை. அவர் மாறிவிட்டால் நம்முடைய அறிவு பொய்யாகி விடுகின்றது. இவ்விதம் உலகத்தில் உள்ள அனைத்து அறிவும் மாற்றத்திற்கு உட்பட்டது. பிரம்மத்தை பற்றிய ஒரே ஒரு அறிவுதான் மாறாதது. காரணம், பிரம்மன் மாறாத தத்துவம். ஆகவே ஞேயம் என்ற சொல்லில் அறியத்தக்கது பிரம்மன் என்ற அர்த்தத்தில் உபனிஷத்தில் கையாண்ட முறையை பகவான் இங்கு கையாண்டார். அத்தியாரோப அபவாத நியாயப்படி ஆத்ம தத்துவத்தை விளக்கி, பிறகு விருத்த வச்சனம், அது உள்ளேயும் உள்ளது வெளியேயும் உள்ளது என்றால் அது உள் வெளி, இதற்கு அப்பாற்பட்டது. இருப்பு இல்லாமை இதற்கு அப்பாற்பட்டது. அறிவு அறியாமை இதற்கும் அப்பாற்பட்டது என்றெல்லாம் பிரம்ம தத்துவத்தை போதித்தார். பிறகு அடுத்ததாக பிரகிருதி புருஷக என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதே பிரம்ம தத்துவத்தை புகட்டுவதற்காக புருஷன் என்ற சொல்லில் அதே பிரம்மனை கூறி, அவரிடம் மாயா அல்லது பிரகிருதி என்ற ஒரு தத்துவம் உள்ளது என்று சேர்த்து, இந்த உலகத்துக்கு இந்த 2 தத்துவங்களும் எப்படி காரணம், பிரகிருதியிலிருந்து அல்லது மாயையிலிருந்து ஜட உலகம் தோன்றின,
புருஷனிடமிருந்து ஜீவன் என்ற ஒரு தத்துவம் தோன்றுகிறது, அதனால் தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் கூறி ஞான பலனுடன் இந்த தலைப்பை பகவான் நிறைவு செய்தார். இனி இந்த அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகத்திலிருந்து 35 அல்லது 24லிருந்து 34வது கடைசி 11 ஸ்லோகங்களில் 3 கருத்துக்களை பகவான் மீண்டும் முடிவுரையாக மாறி மாறி குறிப்பிடுகின்றார். அந்த 3 கருத்தில் முதல் கருத்து மீண்டும் இறை சொரூபம், அந்த பிரம்மன், அந்த இறைவன், அந்த அழியா பொருள் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்று முடிவுரைக்காக பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு முன் ஒரு உபதேசமாக, ஒரு டீச்சிங்கா சொன்னார். நம்ம ஒரு கட்டுரையில் முகவுரையை கூறி இடையில் விளக்கத்தை கொடுத்து முடிவுரை செய்வோம். முடிவுரையில எந்த லாஜிக்கும் இருக்காது. நாம் ஏற்கனவே விளக்கிய கருத்தை நம்ம கன்க்ளூட் பண்றோம். அந்த அடிப்படையில் முதல் கருத்தாக இனிமேல் வருகின்ற ஸ்லோகங்களில் பரமாத்மாவினுடைய மெய்ப்பொருளினுடைய அறிவை புகட்டுகின்றார். இரண்டாவதாக சாதனைகளை பகவான் பேசுகின்றார். நாம் எப்படிப்பட்ட சாதனைகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த மகத்துவமான ஞானத்தினுடைய பலன் என்ன, எப்படிப்பட்ட பலனை இந்த அறிவிலிருந்து நாம் அடைகின்றோம், இப்படிப்பட்ட அறிவை அடைந்தால் இந்த அறிவு எப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கும். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எனக்கு ஆத்ம ஞானம் வந்திருக்கா அல்லது பிரம்மத்தை பற்றி அறிவு எனக்கு வந்திருக்கா இல்லையான்னு எப்படி தெரிந்து கொள்வது, அதுக்கு என்ன ஒரு அடையாளம் என்று வந்தால், அதற்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்வார்கள், அந்த அறிவை அடைந்தால் என்ன பலன் வருமோ அந்த பலனை நீ அனுபவிக்கிறையான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பலன்கிறது அனுபவத்திற்கு உட்பட்டது. அந்த பலனை அனுபவிச்சா ஞானம் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த பலனை அனுபவிக்கலைன்னா ஞானம் வந்ததாக நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர ஞானம் நமக்கு வரவில்லை. ஆகவே அந்த பலன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதை பகவான் இந்த பகுதியில் கூறி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்ய போகின்றார். இனி நம்ம இந்த 3 கருத்துக்கள் அடங்கியுள்ள இந்த முடிவுரையை இப்பொழுது பார்ப்போம். முதல் 2 ஸ்லோகத்தில் சாதனைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். தியானேனாத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா அன்யே சாங்கேன யோகேன என்றும், பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் இதே சாதனையை அன்யே ஸ்ருத்வா சிலர் இதை கேட்டு என்று துவங்குகின்ற இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் சாதனைகளை குறிப்பிடுகின்றார். சாராம்சமாக என்ன சாதனையை குறிப்பிடுகின்றார் என்று பார்ப்போம். ஒருவன் இறைவனை உணர வேண்டும், அதனால் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டால் அவன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்னென்ன படிகளில் அவன் செல்ல வேண்டும் என்ற படிகளை இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த 2 ஸ்லோகத்தில் எல்லா படிகளையும் குறிப்பிடவில்லை, சில படிகளை குறிப்பிடுகின்றார். மீதியை நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். அதுல ஆரம்பத்துல எதுல ஆரம்பிக்கின்றான், பிறகு எந்த படியில் முடிக்கின்றான், எதன் வழியாக செல்கின்றான், அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தின் சாராம்சம். இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதி ஆரம்பம் பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல எப்படி இங்கு குறிப்பிடுகின்றார், சிலர் இந்த படியில் நிற்கின்றார்கள், சிலர் இந்த படியில் நிற்கின்றார்கள், சிலர் இந்த சாதனையில் இருக்கின்றார்கள் என்ற விதத்தில் குறிப்பிடுகின்றார். நான் படிய சொல்றேன், 5 படிகள் படிப்படியாக கூறுகின்றேன் உபதேசம் செய்யவில்லை. சிலர் இந்த ஸ்லோகத்தை பார்த்தா கடைசி வரியில அன்யே சாங்கேன யோகேன கர்மயோகேன அபரே, சிலர் கர்மயோகம் என்ற சாதனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள், சிலர் சாங்கிய யோகம் என்கின்ற யோகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள், சிலர் தியான யோகம் என்கின்ற சாதனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள். இப்படித்தான் பகவான் சொல்றார். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அந்த படிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதல் படி என்ன,
ஒருத்தன் மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சா முதல் படி என்ன? இந்த முதல் படி இறைவனை உணர்றதுக்கோ மோட்சத்துக்கோ மட்டுமல்ல, இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ வேண்டும் என்றால், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால், ஏன்னா சமுதாயமே அமைதியா இருந்தா தான் நாமும் அமைதியா இருக்க முடியும். அதற்கே இந்த முதல் படி காமனா இருக்கு. அந்த முதல் படியத்தான் இங்கு பகவான் இரண்டாவது வரியில் கடைசியில் கர்மயோகேன அபரே, சிலர் கர்மயோகம் என்கின்ற வாழ்க்கை முறைக்கு வந்துள்ளார்கள். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சாதகனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி கர்மயோகம். இதத்தான் பதஞ்சலியும் தன்னுடைய யோக சாஸ்திரத்தில் படிப்படியாக சாதனையை சொல்லும் பொழுது முதல் படியாக உடலிலிருந்து வெளிப்படும் செயலில் உள்ள டிசிப்ளின், ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்றார். அதாவது எந்தெந்த செயல் நீ இயற்கையா செய்ய விரும்புவாயோ அதுல தர்மா தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும்ங்கிற ஒரு நிபந்தனையை போடுற. நீ எந்த பொருளை வேணாலும் அனுபவிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் உலகில் நீ வாழலாம். பட் ஒரே ஒரு நிபந்தனை, உன்னுடைய இலக்கும் தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும், அதற்கான பாதையும் தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இப்ப தர்மம் அதர்மம்ங்கிற ஃபில்டர்ல தான் சாதனையும் இருக்கணும், சாத்தியமும் இருக்க வேண்டும். அதுதான் கர்மயோகத்தினுடைய முதல் படி. இந்த கர்மயோகம்ங்கிறதே ஒரு சாதனை. இந்த கர்மயோகத்துக்குள்ள போனாலே பல படிகள் இருக்கும். இப்ப என்னுடைய பையன் ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொன்னா, ஸ்கூல் அப்படிங்கறது ஒரு இடம், அதுல அவன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எதை வேணாலும் படிக்கலாம். அப்படி கர்மயோகம்ங்கிறது ஒரு சாதனை, அதில் பல படிகள் உண்டு. ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம்? வெறும் தர்மத்தை அறிமுகப்படுத்துவோம். அதற்கு பிறகு உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதுடன் சற்று சமுதாய சேவையில் ஈடுபடு, தியாகம் செய், கர்ம பலனை இறைவன் பிரசாதமாக எடுத்துக்கொள் அப்படின்னு கர்மயோகத்திலேயே பல படிகள் உண்டு. அதெல்லாம் பகவான் கீதையின் முதல் பகுதிகளில், முதல் 6 அத்தியாயங்களில் பேசியுள்ளார். பிறகு இரண்டாவது சாதனை, இந்த கர்மயோகப்படி ஒரு ஜீவன் வாழ்ந்தால் அவன் தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்திற்கு உயர்த்தப்படுகின்றான். அதாவது சோம்பலா இருந்து எதுவுமே செய்யாம ஏதோ சாப்பிட்டு காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறது. ரொம்ப பேர் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் பொறுப்பில் இல்லாம ஏதோ காலம் கழியும். ஒரு கால் உணவுக்கு இருப்பிடத்துக்கும் பணம் கிடைச்சிடுதுன்னு சொன்னா அவர்களுக்கு எந்த லட்சியமும் இருக்காது, உடல் அளவுல எந்த கான்ட்ரிபியூஷனும் இருக்காது. அப்படி இருப்பவர்கள் அந்த நிலையிலிருந்து ரஜோகுணத்திற்கு அழைத்து செல்வது இந்த கர்ம யோகம். இந்த கர்ம யோகத்துல நல்ல மனப்பக்குவம் அடைந்தவுடன் இவன் சத்துவ குணத்துக்கு செல்ல வேண்டும். அது இரண்டாவது யோகம். அதைத்தான் உபாசனை அல்லது பக்தி யோகம் அல்லது ஒரு விதமான தியானம் என்றே சொல்லலாம். என்னைக்கு தியானம் செய்ய ஆரம்பிச்சு விதவிதமான உபாசனைகள், விதவிதமான பூஜைகள் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகின்றது? மனம் குவிகின்றது. ரஜோ குணத்தில் இருக்கின்ற மனம் சத்துவ குணத்திற்கு உயர்கின்றது. இந்த கர்ம யோகத்துல நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்போட வேறு சில பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்குவோம். பிறகு உபாசனை பக்தி யோகம் இரண்டாவது ஸ்டேஜ்ல பொறுப்புகளை விட்டு நம்மிடத்திலே நாம் சாதனைகள் செய்து பழகுவோம். அது இரண்டாவது ஸ்டேஜ். அதை பகவான் இந்த பகுதியில் குறிப்பிடவில்லை, அது பக்தி யோகம். பிறகு இதிலும் பண்பட்ட பிறகு சத்துவ குணத்திற்கு வந்த பிறகு சத்துவ குணத்திலேயே இருந்து அவன் சத்துவ குணத்தையும் கடப்பதற்காக ஞான யோகம். அந்த ஞான யோகத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சாங்கியேன யோகேன என்ற சொல்லில் அழைக்கின்றார். இங்க சாங்கிய யோகம் என்றால் விசாரம், ஞான யோகம். இப்ப கிருஷ்ண பகவானுக்கு பூஜை பண்றது பக்தி, கிருஷ்ண பகவானுடைய உபதேசத்தை கேட்கிறதுங்கிறது ஞான யோகம்.
பகவத்கீதைய ஓதுதல், சாண்டிங் பண்றது, மனப்பாடம் பண்றதுங்கிறது உபாசனை, பக்தி யோகம். இத புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்பது ஞான யோகம். இது அவ்வளவு சுலபமாக நமக்கு கிடைத்து விடாது. இந்த கேட்கின்ற ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், கேட்கிற மனசு மிக மிக அரிது. எல்லாத்துக்கும் காது இருக்கு, அது அலங்காரத்துக்கு இருக்கே தவிர கேட்பதற்கு பலருக்கு இருப்பதில்லை. அதுக்கு மைண்டே வர்றதில்லை. எல்லாருமே பேச விரும்புகின்றார்கள், மினிமமா கேட்டுட்டு மேக்சிமமா பேசணும். ஆனா இந்த இடத்துல அவன் கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை அடைந்து ஞான யோகத்தில் ஈடுபடுகின்றான். இந்த ஞான யோகத்திலையும் படிகள் உண்டு. எப்படி கர்மயோகத்துல பல ஸ்டெப் இருக்கோ, தியானத்துல பல படிகள், உபாசனையில பக்தி யோகத்துல பல படிகள் உண்டோ. நாம் 12வது அத்தியாயத்துல பார்த்தோம், பக்தி யோகத்திலேயே பல படிகளை பார்த்தோம். ஆரம்பத்தில் இருக்கிற பக்தன், அடுத்த நிலையில் இருக்கிற பக்தன் பார்த்தோம். அதே போல ஞான யோகத்துல வெறும் கேட்பவன், பிறகு சற்று லட்சியத்துடன் அதை புரிஞ்சுதான் ஆகணும்னு கேட்பவன், இப்படியே போய் மனனம் செய்பவன், பிறகு ஞானத்தையும் அடைந்து ஞானத்தை நிலைப்படுத்த முயற்சி செய்பவன், அவன தியான யோகி, நிதித்தியாசகன் என்று சொல்கின்றோம். இந்த ஸ்லோகத்துல முதல் சொல் தியான யோகேனன்னு சொன்னா சாதனையினுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் இருப்பவன். கடைசி சொல் கர்மயோகேன சிலர் அப்படின்னா சாதனையினுடைய முதல் படியில் இருப்பவன். இந்த 2 ஸ்லோகத்துல பகவான் என்ன செய்கின்றார், கடைசி படியையும் முதல் படியையும் இடையில் இருக்கிற படியையும் சொல்லி, இப்படி இந்த உலகத்தில் சாதகர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் மன பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் சாதனைகளில் இருக்கின்றார்கள். இந்த வேதாந்தம் படிச்சா நமக்கு என்ன புரியும், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு சாஸ்திரம் காட்டிடும். நம்ம உடனே என்ன கற்பனை பண்ணிக்குவோம், லாஸ்ட் ஸ்டேஜ் சாதனையை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது தவறு. நம்முடைய மனம் எந்த நிலையில் உள்ளது, நாம எதற்கு மனம் தயாராக உள்ளோம், பக்குவப்பட்டிருக்கோம்னு பார்த்து அது ஒரு செல்ஃப் கான்ஸ்டி வரணும். பிறகு அதை நம்ம பின்பற்றணும். காரணம், தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு போறது ரொம்ப கீழாக இருக்கிறது தான் கர்மயோகம். சத்துவ குணத்துக்கு போற பக்தியை நான் எடுத்துக்கிறேன், அல்லது அதையும் கடந்து போற ஞான யோகத்தை நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கொள்ள கூடாது. நம்முடைய மனநிலைய பார்த்து நாம் எதற்கு தகுதி என்று உணர்ந்து அந்த சாதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அடுத்த ஸ்லோகத்துல பகவான் என்ன செய்கின்றார், இந்த ஞான யோகம் விசாரம் இப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சாஸ்திரங்களை எல்லாம் முழுமையா படிச்சு, இலக்கணம் படிச்சு, தர்க்க சாஸ்திரம் படிச்சு, மீமாம்சான்னு ஒரு சாஸ்திரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் படிச்சு சாஸ்திரத்துல கரை கண்டால் தான் பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியுமா, முழுமையா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணுமான்னு ஒரு சந்தேகம். அதை பகவான் நீக்குகின்றார். அப்படி அல்ல, உபனிஷத்தில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தைய புரிஞ்சிட்டா போதும். அதற்கு ஒரு சமஸ்கிருதமோ அல்லது வேற சாஸ்திர ஞானமோ தர்க்க ஞானமோ அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தூய்மையான மனம் தான் அவசியம். சிலருக்கு சாஸ்திரத்தை அதிகமா படிக்கணுங்கிற ஆசை இருக்கும், சிலருக்கு ரொம்ப படிக்கணுங்கிற ஆசை இருக்காது. சாஸ்திரத்தினுடைய மைய கருத்தை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். ஸ்ருத்வான்யேபியன்னு சொல்லி சிலர் சிஸ்டமேட்டிக்கா சாஸ்திரம் படிச்சு சாஸ்திரத்தை புரிந்துள்ளார்கள். சிலர் அப்படி படிச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இரு வார்த்தைகள் சாஸ்திரத்திலிருந்து கேட்டிருப்பார்கள், அதுவே அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங்கா இருக்கும். ஆகவே தர்க்க சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் எல்லாம் பெருசா படிச்சுதான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கணுங்கிற நிபந்தனை இல்லை. அப்படின்னா படிக்க கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. நமக்கு இங்க குறிக்கோள் என்னன்னா, இந்த அறிவை புரிந்து கொள்கின்ற மனநிலையை அடையணும். உண்மையிலேயே அதுதான் கஷ்டம். அது சமைக்கிறது மாதிரி. பசி அப்படிங்கிற ஒரு துயரத்தை நீக்கணும்னா ஒரே ஒண்ணுதான் பண்ணணும், சாப்பிடணும். சாப்பிடணும் அப்படின்னா அது சமையல் பண்ணணும், அந்த உணவை தயார் பண்ணணும். உணவை தயார் பண்றதுக்கு பல மணி நேரம்,
சாப்பிடுவதற்கு சில நிமிடங்கள். அப்படி இந்த மனதை தயார் பண்றதுங்கிறது உணவை தயார் பண்றது போல, ஞான யோகம் சாஸ்திரம் கேட்டு பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாப்பிடுவதை போல. அது கஷ்டமான செயல் அல்ல, மகிழ்ச்சியான செயல். இப்படி இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் இந்த ரேஞ்ச் ஆஃப் சாதனைன்னு சொல்றது, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கின்ற சாதனைகளை கூறுகின்றார். இனி அடுத்த பகுதியிலிருந்து முடிவுரையாக ஞாபகப்படுத்துகின்றார். இந்த 13வது அத்தியாயத்தில் அல்லது உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள பிரம்ம தத்துவம் எப்படி உள்ளது, எப்படிப்பட்ட ஞானத்துடன் ஞானி இருக்கின்றான், அவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறான், அதனால் அவன் எப்படிப்பட்ட பலனை அனுபவிக்கின்றான் என்ற கருத்தை எல்லாம் மாறி மாறி பகவான் கூறுகின்றார். ஆகவே இந்த கடைசி பகுதி இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை முடித்து ஒரு முடிவுரையான பகுதி. இனி அடுத்த ஸ்லோகத்தில் யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்துவம் ஸ்தாவர ஜங்கமம் அப்படிங்கிற இடத்துல பகவான் ஒரு மிக நுண்ணிய கருத்தை பகவான் விளக்குகின்றார். சத்துவம் என்ற சொல்லுக்கு ஜீவராசிகள், நம்மை போன்ற உணர்வுடைய ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகளை சாஸ்திரம் 2ஆ பிரிக்கும். சத்துவம், ஸ்தாவர ஜங்கமம். ஜங்கமம்னா நம்மை போன்ற உயிரினங்கள், ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு நகரக்கூடிய உயிரினங்கள், மனிதன், மிருகம் போன்றவைகள். ஸ்தாவரம் என்றால் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ஜீவராசிகள். அது யார்னா மரம், செடி போன்றவைகள். நகர்கின்ற நகராத ஜீவராசிகள் எப்படி தோன்றின என்ற மைய கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டார், இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் போல இந்த ஜீவராசிகள் இப்படி தோன்றின என்று உணர்ந்துகொள் அப்படின்னு ஞாபகப்படுத்துகின்றார். இவைகள் எப்படி தோன்றின என்றால், பிரம்மத்திற்கும் பரம்பொருளுக்கும், அழியாத உணர்வுடைய பிரம்மத்துக்கும் பிரம்மனிடம் இருக்கின்ற மாயா என்ற சக்திக்கும் ஏற்பட்டுள்ள சேர்க்கையினால் தோன்றின. அதை எப்படி சொல்றார்? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகா தத்வித்தி. இந்த சேர்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. அதற்கு நம்ம கொடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம், இரும்பு குண்டு இருக்கு, அத நெருப்புல நம்ம போடுறோம். நெருப்புல போட்டு எடுத்த உடனே நம்ம என்ன சொல்றோம்? இந்த இரும்பு குண்டு அக்னி குண்டாக மாறுகின்றது. இப்ப நெருப்புக்கு உருவம் கிடையாது, இரும்புக்கு சுடுதல் என்ற தன்மை கிடையாது. இந்த இரும்பு சுடுதுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? நெருப்பு என்ற தத்துவம் இரும்பின் மீது ஏற்றி வைக்கப்படுகிறது. இரும்பினுடைய உருண்டை என்ற குணமானது நெருப்பின் மீது ஏற்றி வைக்கப்படுகின்றது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒன்றின் தன்மை இனியொன்றில், இனியொன்றின் தன்மை இனியொன்றிலும் ஏற்றி வைக்கப்படுகின்றது. அதே போல உஷ்ணம் ஜலம்னு சொல்லும் பொழுது, சூடான தண்ணீர்னு சொல்லும் பொழுது, சுடுதல்ங்கிறது நெருப்பினுடைய தன்மை, தண்ணீர்ங்கிறது குளிர்ச்சி. இப்ப என்ன ஆகுது? நெருப்பின் தன்மை தண்ணீரில் ஏற்றி வைக்கப்படுகிறது. அதே போல அல்ல, வேற உதாரணம் சொல்லணும்னா, தூய்மையான ஸ்படிகத்தின் பக்கத்துல சிவப்பு கலர் மலர வைக்கிறோம், மலரினுடைய தன்மை ஸ்படிகத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறது. அப்படி என்றுமே உணர்வுடைய பிரம்மனும் என்றுமே ஜடமான மனதும் சேரும் பொழுது, மனதினுடைய தன்மைய பிரம்மத்துக்கு கொடுத்து, பிரம்மத்தினுடைய உணர்வுங்கிற தன்மைய மனதுக்கு கொடுத்து, நாம் இரண்டையும் சரிவர புரிந்து கொள்ளாமல் இப்படி ஒரு ஜீவன்கிற சிருஷ்டி தோன்றி உள்ளது. இதெல்லாம் பகவான் ஞாபகப்படுத்துறார். இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா, இருக்கிறது ஒன்றே ஒரு தத்துவம் தான், அது பிரம்மன் தான், ஜீவன் ஒண்ணு தனியா கிடையாது. அதனுடைய தோற்றமே என்னன்னா, அது ஒரு பொய்யான தோற்றம். உண்மையிலேயே ஜீவன்கிற ஒரு தனிப்பட்ட பிரம்மத்துக்கு வேறாக உணர்வுடைய ஜீவன்கிற ஒரு தத்துவமே இல்லை. நேற்று நம்ம பார்த்தோம், பானை இருக்கு, அதுல தண்ணீர் இருக்கு, அதுல சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியுது. அந்த பிரதிபிம்பமான சூரியனுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. நான் தண்ணீரில் தோன்றியவன், நான் பானைக்குள் இருப்பவன், அல்லது நான் அந்த ஒரிஜினல் சூரியன், அப்படி அது நினைக்கலாம்.
அதே போல இந்த ஜீவன் என்பவன் ஒரு பொய்யான தோற்றம் என்ற கருத்தை இங்கு கூறி, பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் ஞானியினுடைய விஷன் எப்படி இருக்குன்னு சொல்ற. எப்படி ஞானி இந்த உலகத்தை பார்ப்பான், ஞானியினுடைய திருஷ்டியை பற்றி பகவான் பேசுகின்றார். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி. அதாவது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும், சமம் சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் சமமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை, அதே சமயத்தில் அழிவனவற்றில் அழியாமல் இருக்கின்ற தத்துவத்தை, அழிந்து கொண்டிருக்கின்ற அனைத்திலும் அழிந்து கொண்டில்லாமல் இருக்கின்ற தத்துவத்தை யார் பார்க்கின்றானோ அவனே பார்க்கின்றான். மற்றவர்களெல்லாம் பார்த்தும் பார்க்காதவர்கள். அதனாலதான் அந்த விஷனை நம்ம மூன்றா சொல்லுவோம். ஒண்ணு, பிரம்மத்தையே புரிஞ்சுக்காதது அதிருஷ்டி. அதிருஷ்டினா பார்க்காமல் இருக்கிறது. பார்வையற்றவன் ரொம்ப தூரத்துல இருக்கிற யானைய பார்க்கல, அப்ப அவனுக்கு அங்க என்ன பொருள் இருக்குன்னே தெரியல, அது ஒரு நிலை. பிறகு அவன் ரொம்ப பக்கத்துல போய் யானைய தொட்டு பார்க்கிறான். உங்களுக்கு அந்த கதை தெரியும். பார்வையற்றவன் யானையினுடைய ஒரு பகுதியை தொட்டுட்டு இப்படி இருக்குன்னு சொல்றது. அது என்னன்னா குதிருஷ்டின்னு சொல்றான், தவறான ஒரு பார்வை. பிறகு பார்வை உடையவன் யானையை இப்படி முழுமையா பார்க்கிறானோ அது முழுமையான பார்வை. அதே போல இங்க பகவான் என்ன சொல்றார், நாம இந்த உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் உண்மையை உணராமல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அழிவனவற்றில் அழியாத தத்துவத்தை பார்க்காமல் அழிவனையே அழியாமல் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்புல பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் நம்முடைய துயரத்துக்கு காரணம் என்ற அர்த்தத்தில் இங்கு கூறியுள்ளார். இனி அடுத்த ஸ்லோகத்துல ஞானம், ஞான பலம், இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன் இப்படிப்பட்ட பலனை அனுபவிக்கின்றான். இங்க நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பிரயோஜனம். ஞானிக்கு என்ன பலன் கிடைக்கின்றது? இங்கு என்ன சொல்கின்றார், சமம் பஷ்யன்ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம். சமம் பஷ்யன், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமமான பாவனையை இவன் அடைந்து ஈஸ்வரனையே பார்ப்பவன், அதாவது ஆத்ம ஞானி. இரண்டாவது வரையில ஒரு பெக்கூலியர பகவான் பலனை சொல்ற. இந்த ஞானத்தை அடைந்தவன் இப்படிப்பட்ட பலனை அடைகின்றான். கீதையிலும் சரி உபனிஷத்திலையும் சரி ஞானத்தினுடைய பலனை எப்படிப்பட்ட மோட்சம்ங்கிறத விதவிதமான கோணங்களில் விதவிதமான விதங்களில் விளக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்கு எப்படி சொல்றார், ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம், தன்னை தன்னால் துயருறுத்தி கொள்ள மாட்டான். இதுதான் ஞான பலன். இது ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஷன். ஞானம் கிடைச்சிட்டா, கஷ்டப்பட்டு இறை ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டா, நாம அடையிற பலன் என்னன்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அடையிற பலன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு நன்மையை செய்வார்கள், எல்லாம் மாலை போடுவாங்க, புகழ் வரும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க பகவான் சொல்ற பலன் என்னன்னா, ந ஹினஸ்தி, துயரப்படுத்த மாட்டான். யாரை? ஆத்மானம், தன்னை. யாரால்? ஆத்மனா, தன்னால். இப்ப இந்த ஞானம் கிடைச்சிட்டா அவன் தன்னை தன்னால் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். இத வச்சுட்டு தான் ஈக்குவேஷன் மாதிரி இனி நம்ம போகணும். அப்ப ஞானத்தை அடைந்தவன் தன்னை தன்னால் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். அப்படின்னா ஞானத்தை அடையாதவன் என்ன பண்ணுவான்? தன்னை தன்னால் துயரப்படுத்தி கொள்வான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்னா, எல்லாமே ஆத்மகா, எல்லாமே தன்னைத்தான் அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து பகவான் என்ன கம்யூனிகேட் பண்றாருன்னா, உன்னை துயரப்படுத்துவது இந்த உலகத்தில் இருப்பவர்கள் யாரும் அல்ல, மற்றவர்களுடைய குணம் அல்ல, மற்றவர்களுடைய நடத்தை அல்ல, உன்னிடத்துல இருக்கிற பொருள் அல்ல, உன்னிடத்துல இல்லாம இருக்கிற பொருள் அல்ல. சில பேர் சொல்லலாம், என்கிட்ட இது இல்லாததுனாலதான் துயரப்படுறேன், இந்த பதவி இல்ல, பணம் இல்ல, வீடு இல்ல, நான் நினைச்சபடி இல்ல, இதெல்லாம் தான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனா இங்க பகவான் சொல்றார் எதுவுமே துயரத்திற்கு காரணம் இல்லை. ஆனா காரணமா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதத்தான் சென்ற ஸ்லோகத்துல கோடிட்டு காட்டினார். அதெல்லாம் பார்த்தா இதனாலதான் துயரத்துக்கு காரணம்ங்கிற மேலோட்டமான மனதுல தெரியுது. சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் என்னுடைய துயரத்துக்கு காரணம் நான் தான், என்னை நான் தான் துயரப்படுத்தி கொண்டுள்ளேன். எப்படினா, எப்படி என்ன நான் துயரப்படுத்தி கொள்கின்றேனா, என்னை நான் உணராத காரணத்தினால், என்னுடைய துயரத்திற்கு இதுதான் காரணம்ங்கிற தவறான எண்ணத்தினால். இதுதான் காரணம்னு நம்ம நினைக்கிறோம். அது அல்ல. அது இருந்தும் எனக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை இருந்தால், எனக்கு வர்ற அனுபவத்தை சரியாக பொருள்படுத்துகின்ற மனப்பக்குவம் இருந்தால், அந்த அனுபவம் நோயா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், வரவா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம். எந்த ஒரு அனுபவம் வந்தாலும் என்ன ஒருவர் மனுஷனா மதிக்கலாம், மிருகமா மதிக்கலாம், அல்லது அவமதிக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை நான் எந்த மனநிலையில் பக்குவத்துடன் பொருள்படுத்துறனோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய இன்பமும் துன்பமும். அப்ப இதுல இருந்து பகவான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ற, உலகத்தில் உன்னை யாரும் துயரப்படுத்துவதில்லை. அதாவது மேலோட்டமா சொல்லலாம், இப்படி சொல்கிறீர்களே, யாராவது தடியில அடிச்சா பிறகு யாரு துயரப்படுத்துவான்னு சொல்லி நம்ம அந்த லெவல்ல பேசல. ஆழ்ந்த மனதில் இருக்கிற துயரத்தை பற்றி பேசணும். ஆழ்ந்த மனதில் இருக்கிற துயரத்தை நாமே உருவாக்கி கொள்கின்றோம். காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட மனதுடன் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இங்க பகவான் சொல்றார், இந்த ஞானம் உனக்கு ஒரு மனது கிடைக்கும். அந்த மனது என்ன பண்ணும்னா, உன்னையே நீ துயரப்படுத்தி கொள்ள மாட்டாய், உன்னையே நீ அழித்து கொள்ள மாட்டாய். ஹினஸ்திங்கிறதுக்கு மரணம், அழிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னையே நீ கொலை செய்து கொள்ள மாட்டாய், தற்கொலை செய்து கொள்ள மாட்டாய். ஒவ்வொரு முறையும் நம்மையே துயரப்படுத்தி கொள்வதுங்கிறது ஒரு சிறிய தற்கொலை போலதான். கினஸ்தி ஆத்மனா ஆத்மானம், இதுதான் மோக்ஷம், இதுதான் ஞான பலன். இதுக்காகத்தான் நம்ம எல்லாம் படிக்கிறோம். கடைசியா என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் செய்து ஞானத்தை அடைந்து தூய்மையை அடைந்து இறைவனை புரிஞ்சுக்கிறதுனுடைய பலன் என்னன்னால, அது எதுக்காக கடவுளை புரிஞ்சுக்கிறோம், எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம்? ஒரே ஒரு பலன், என்னை நான் துயருறுத்த கூடாது. என்ன நான் துயருறுத்தனுடைய விளைவு தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் துயரப்படுத்திட்டு இருக்கேன். மற்றவங்களை நான் ஏன் துயரப்படுத்துறேன்னா, என்னையே நான் துயரப்படுத்தியதனுடைய விளைவு. அப்ப ஞானி எப்படி புரிஞ்சுக்குவான்? யாராவது நம்மை அவமதித்தால், யாராவது நம்ம துயரப்படுத்தினால், ஞானிய பொறுத்த வரைக்கும் அவன் என்னை துயரப்படுத்துகின்றான்னு பொருள்படுத்த மாட்டார். அவனை துயரப்படுத்துவதனுடைய இனியொரு பக்கம்தான் என்னை துயரப்படுத்துகின்றான். நம்ம சந்தோஷமா மனநிலையில் இருந்தா சந்தோஷத்தை தான் கொடுப்போம். நாம துயரப்பட்ட மனநிலையில இருந்தா துயரத்தை தான் மக்களுக்கு கொடுப்போம், கோபத்தை தான் கொடுப்போம், வெறுப்பை நாம் கொடுப்போம், தவறான சிந்தனையை நாம் வெளிப்படுத்துவோம். இங்க மோட்சம்ங்கிறது என்ன? இதத்தான் பகவான் 20வது பண்பா சொன்னார், தத்துவ ஞானார்த்த தர்சனம். இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கிற விசாரம் இந்த சாதனை. தத்துவ ஞானார்த்த தர்சனம்னா என்ன? தத்துவ ஞானத்தினுடைய என்ன பலன் வரும் என்று சிந்தித்து பார்த்தல். மீண்டும் மீண்டும் என்ன பலன் வரும்னு சிந்திக்கிறது தான் ஒரு சாதனையா சொன்னார். நம்மை உற்சாகப்படுத்தி பலனை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். எங்கெல்லாம் கீதையிலையும் உபனிஷத்திலையும் மோக்ஷங்கிற பலனை கான்டெம்ப்ளேட் பண்றோமோ, சிந்திக்கிறோமோ, அப்ப அந்த 20வது பண்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதத்தான் பகவானே ஃபாலோ பண்றார். அத சொன்ன அடுத்த வரியிலிருந்தே பகவான் அதை ஃபாலோ பண்றார். இந்த மோக்ஷங்கிற பலனினுடைய மகிமையை, பண்பை, பண்பினுடைய மதிப்பை நமக்கு புரிய வைக்கின்றார். இது ஒரு பகுதி. நகினஸ்தி ஆத்மனாத்மானம். இப்ப இந்த வார்த்தையை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு சொல். எப்பொழுதெல்லாம் என்ன நான் மனசுல ஒரு துயரம் ஏற்பட்டு அதுக்கு யாரையாவது காரணமா என் புத்தி காட்டுதோ,
அப்ப அது தவறு. என்னுடைய இந்த மன துயரத்துக்கு அது ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், அதற்கு யாரும் பொறுப்பல்ல, என்னுடைய மனமே தான் பொறுப்பு, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பிறகு இனி ஒரு கருத்தையும் பார்த்தோம். அக்செப்டட் பெயின்ங்கிறது பெயின் அல்ல, அது தவம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேதனை அப்படிங்கிறது ஒரு தவம். உண்மையிலேயே தவத்தை சந்தோஷமா செய்வோம். விரதம் இருக்கிறங்கிறத தவம், அல்லது எந்த ஒரு தவத்தை செஞ்சாலும் மகிழ்ச்சியா செய்வோம். கிரிவலம் வரும்பொழுது கஷ்டப்பட்டு சந்தோஷமா நடப்போம். பஸ் மிஸ் பண்ணி நடந்து போனா வேதனையோட நடப்போம். அதுவும் கிரிவலம் தானே, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்ப ஒரு செயல் வேதனையை கொடுக்குது, ஒரு செயல் சந்தோஷத்தை கொடுக்குது. இரண்டிலும் சேம் பிசிக்கல் பெயின், ஒரே உடல் வலிதான். பிறகு என்ன மாற்றம்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட துயரம் தவம், ஏற்றுக்கொள்ளப்படாத தவமே ஒரு துயரம்தான். அப்ப இங்கு இந்த ஞானி அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றான், தன்னை தான் துயருறுத்தி கொள்வதில்லை. இப்ப கடைசியில எதுக்கு நம்ம பாடுபடுறோம்னா, என்னையே நான் அடிச்சுக்காம இருக்கிறது தான் பாடுபடுறோம். என்னையே நான் அழித்து கொள்ளாமல் இருப்பதுதான் இலக்கு. இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை நாம் துயரப்படுத்தி கொண்டுள்ளோம். அதுக்கு மற்றவங்க காரணம் மாதிரி நம்முடைய அறியாமையுடன் கூடிய மனதிற்கு தெரிகின்றது. இதத்தான் ஜீவன் முக்தி என்று இங்கு பகவான் குறிப்பிட்டு, சரி எவ்வளவு நாள் இப்படி நம்ம வாழுவோம்னா, எவ்வளவு நாள் இந்த உடல் வாழணும்னு பிராரப்த கர்மம் இருக்கோ அவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்துட்டு இருப்போம், நம்மையே நாம் துயரப்படுத்தாமல் வாழ்வோம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நாம மற்றவங்களை துயரப்படுத்த மாட்டோம். அதாவது பை வில், விரும்பி நாம மற்றவங்களை துயரப்படுத்த மாட்டோம். பிறகு பிராரப்தம் முடிந்தவுடன் அடுத்த பகுதியில விதேக முக்திங்கிற பலனை சொல்றார். ததோ யாதி பராம் கதிம், அதற்கு பிறகு இவன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த உடலில் வாழ்ந்து முடிந்ததற்கு பிறகு பராம் கதிம், மோக்ஷம் என்கின்ற விதேக முக்தி, பிரம்மனோட ஐக்கியம் என்கின்ற நிலையை இவன் அடைகின்றான். இங்க பராம் கதினா அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அவனுடைய உடல் இந்த பஞ்சபூதத்தில் கலந்து விடுவது போல அவனுடைய மனம் அந்தந்த தேவதைகளிடம் கலந்து விடுகின்றது. அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றான், மீண்டும் அவன் சஞ்சரிப்பதில்லை. இப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் ஜீவன் முக்தி, விதேக முக்தி, ஆத்ம ஞானம் இதை கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஆத்மஸ்வரூபத்தை மீண்டும் பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். பிரகிருத்யைவச கர்மாணி கிரியமானானி சர்வசக யஹ் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. அதாவது 4வது அத்தியாயத்தில் ஒரு கருத்தை கூறினார். அதை படிச்சவங்களுக்கு சொன்னா ஞாபகத்துல வந்துடும். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு உபதேசம். அதனுடைய சாராம்சத்தை இங்க குறிப்பிடுகின்றார் அல்லது ஞாபகப்படுத்துகின்றார். இந்த உடல், இந்த மனம் என்றைக்குமே செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆத்மா என்றைக்குமே செயலற்றது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இந்த உடல் செயல்படுது, இந்த நேரத்துல இந்த உடல் அமைதியா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆத்மா சில சமயம் செயல்படுது, சில சமயம் நம்ம செயல்ல தூண்டிட்டே இருக்கு. சில பேர் இந்த ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டு, நானெல்லாம் ஒன்னும் பண்றதுல இந்த ஆத்மா தான் என்ன செயல்ல தூண்டுதுன்னு சொல்வது. இந்த ஆத்மா எந்த செயலிலும் நம்மை தூண்டுவதில்லை. பிறகு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடல் இப்ப செயல்படுது, இப்ப செயல்படவில்லைன்னு. இங்க பகவான் என்ன சொல்றார், இந்த உடலுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. பிறந்ததற்கு பிறகு இறக்கும் வரை ஓய்வு கிடையாது. அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னா, இதயம் துடிச்சிட்டு இருக்கே அது ஒரு செயல் தானே, அது எப்போ நிக்கும், மரணத்துலதான் நிக்கும். அப்ப இதய துடிப்பும் கூட ஒரு செயல் தான், நம்மிடம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு செயல் தான். ஆகவே செயல் என்பது படைக்கப்பட்ட இந்த அனாத்மாவினுடைய சொரூபம். இதுலயும் ரொம்ப ஒரு சட்டில் சூக்ஷ்மமான கருத்து இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், உடலினுடைய அமைதிதான் என்னுடைய அமைதி. உடல் மனதுக்கு பொறுப்பில்லாம இருந்தா தான் நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பொழுது நான் சம்சாரத்துல இருக்கேன்.
சில பேர் அப்படியே சொல்லுவார்கள், 15 வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டா நான் சம்சாரத்துல விழுந்துட்டேன்னு சொல்றது. சம்சாரத்துல விழுந்துட்டேன்னு ஏதோ பொறுப்பு வந்துட்டா ஏதோ அது சம்சாரம் துயரம்னு நினைக்கிறோம். அத பகவான் நீக்குகின்றார். எனக்கு முன் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும், எனக்கு முன் ஒரு பொறுப்பும் இல்லை என்றாலும், இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் கர்மந்தான்னு பகவான் சொல்ற. இந்த உடல் என்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கும், மரணம் வரை அதற்கு ஓய்வில்லை. அப்ப மனதுக்குள்ள ஓய்வு, அமைதி, இன்னர் லீஷர்னு சொல்றமே, அதை எப்ப அடைகிறதுனா உடல் அமைதி அடையும் பொழுது அல்ல, வெளி சூழ்நிலை அமைதி அடையும் பொழுது அல்ல, அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே அந்த அமைதியை நான் பார்க்க வேண்டும். அது எப்படின்னா, நான் என்றும் அமைதி சொரூபம் என்று. இப்ப இதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஆரம்ப காலத்துல ஆக்டிவிட்டிஸுக்குள்ளேயும் சப்தத்துக்குள்ளேயும் இருந்தா நாம் சாதனை செய்ய முடியவில்லை என்றால் நாம் அமைதியை நோக்கி போகணும், செயல்களை எல்லாம் குறைத்து கொள்ளணும், அதெல்லாம் செய்யலாம். சாதனையா செய்யலாம். ஆனா அதுவே இலக்காக ஆகிவிடக் கூடாது. அமைதியான இடம், சப்தமான இடம், இந்த இரண்டிலையும் அமைதியை நம்ம பார்க்கிறது தான் மோட்சம். ஆனா ஆரம்பத்துல அமைதியை நோக்கி போகலாம். முதல்ல ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போகணும். ஏன்னா சூழ்நிலை தான் நம்மை உருவாக்குகின்றது. அதுக்கப்புறம் நாம் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ரமண மகரிஷி முதல்ல ஒரு அமைதியான இடத்தை நாடி போனார். இப்ப சூழ்நிலையில போய் பக்குவம் அடைந்தார். பிறகு அவர் இருக்கிறதே ஒரு சூழ்நிலை, அவரே ஒரு சூழ்நிலையை, அமைதியை உருவாக்கினார். அதனுடைய சாராம்சம் தான் இந்த ஸ்லோகம். இந்த உடல் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, ஆத்மா என்றும் செயலற்றது. இதை யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு நம்ம முன் சொன்ன ஸ்லோகத்தினுடைய பலன், அவர்கள் தன்னை துயரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள், மற்றவர்களையும் துயரப்படுத்த மாட்டார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் அதே கருத்துதான், ஆத்ம ஞானத்தை பகவான் குறிப்பிட்டு பிறகு பலனை குறிப்பிடுகின்றார். யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி ததஏவச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. இப்ப இங்க என்ன சொல்றார், ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் இடம் இருந்துதான் அனைத்தும் தோன்றி உள்ளது. அந்த ஒரே ஒரு பிரம்மனிடம் தான் அனைத்தும் ஒடுங்குகின்றது. இதை யார் உணர்கின்றார்களோ அவர்கள் பிரம்மத்தை அடைகின்றார்கள் என்று சொல்லி, இனி வருகின்ற கடைசி 2-3 ஸ்லோகங்களில் அசங்கக என்ற ஒரு தத்துவத்தை பகவான் இறுதியாக உபதேசிக்கின்றார். அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மா அவ்யயக ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. இந்த ஸ்லோகமும் இதற்கு அடுத்த 2 ஸ்லோகத்துல பகவான் ஒரு முக்கிய கருத்தை குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஃபைனலா நம்ம ரிமைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்த வேண்டிய கருத்து. இப்ப இங்கு பகவான் குறிப்பிடுகின்ற கருத்தின் சாரம், பொதுவா ஏதாவது உடன் நாம் சேர்ந்தால் அந்த சேர்க்கையினால் நாம் கண்டிப்பாக பாதிப்பை அடைவோம். அதனாலதான் நம்ம சத் சங்கத்தையே நம்ம ஒரு வேல்யூவா சொல்றோம். சத் சங்கம் வேண்டும், ஒரே எண்ணத்தை உடையவர்கள் சேர வேண்டும். அப்ப என்ன ஆகும்னா ஒருவரை ஒருவர் இன்ஸ்பயர் பண்ணிக்குவோம். அப்படித்தான் ரிஷிகேஷ்ல ஒரு சுவாமிஜியிட நான் படிக்க போகும் பொழுது தர்க்கம் படிக்கலான்ட்டு போனேன். அவர் இந்த கருத்தை சொன்னார், உங்களுடைய பிரசன்ஸ் என்ன இன்ஸ்பயர் பண்ணட்டும், என்னுடைய பிரசன்ஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணட்டும், we will inspire each other. மிக அழகான ஒரு சொல். காரணம் என்ன, உங்களிடத்தில் இருக்கிற சில குணங்கள் என்ன உற்சாகப்படுத்தணும், என்னிடத்தில் இருக்கிற சில குணங்கள் உங்களை உற்சாகப்படுத்தணும் சொல்ற. இதனுடைய பொருள் என்ன, 2 மனிதர்கள் அல்லது ஒரே சங்கமாக சேரும் பொழுது ஒருவரை ஒருவர் வளர்த்தி கொள்கின்றோம். இது நல்லதுக்கும் பொருந்தும், தீயதுக்கும் பொருந்தும். நல்லவர்கள் சேர்ந்தா நல்ல குணங்கள் வளரும், தீயவர்கள் சேர்ந்தா தீமையானது வளரும். ஏன்னா இவன் இப்படி அழிக்கலான்னு சொல்லுவான், அவன் இதை விட இந்த மாதிரி அழிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்படி தீயவர்கள் சேர்ந்தா அழிவும் முன்னேறும், நல்லவர்கள் சேர்ந்தா ஒருவரை ஒருவர் என்ன பண்ணிக்கிறோம், இன்ஸ்பயர் பண்றோம்.
இது இயற்கையா இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் பக்குவப்பட்ட நம்ம என்ன தோன்றும், நான் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் எப்படி சம்சாரத்தை விட முடியும், இந்த உடல் இருக்கிற நோய், பிறகு மனது என்கிட்ட இருக்கிற வரைக்கும், குறிப்பா விழித்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், ஆகவே எப்படி இருந்தாலும் எனக்கு துயரம் விடும் அல்லவா, எனக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு, குணம் இருக்கு, என்னை சுற்றி ஒரு உலகம் இருக்கு, இதுல இருந்து எப்படி விடுதலை அடைய முடியும். அதனாலதான் பல தத்துவ நூல்களில் இந்த பிலாசபி, பல பிலாசபர் ஜீவன் முக்தியை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதை ரொம்ப வலியுறுத்துவது நம்ம அத்வைதத்துலதான் சொல்றோம். மற்றவர்கள் எல்லாம் இறந்ததற்கு பிறகுதான் மோட்சம், இந்த உடலோடு இருக்கிற வரைக்கும் மோட்சம்ங்கிறது கிடையாது. ஏன்னா நீ இந்த உடல் இருக்கு, அதில் இருக்கிற துயரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது பலருடைய கருத்து. அத சங்கரர் போன்ற அத்வைத ஞானிகள் நீக்குகின்றார்கள். இறந்ததற்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும்ங்கிறதுல நமக்கு முக்கியத்துவம் கிடையாது. பிறகு எதுல முக்கியத்துவம்னா, இந்த அறிவை அடைந்து இருக்கும் பொழுதே நீ அடைய வேண்டிய ஒரு பலன். அதத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஆத்மா உடலில் இருந்தாலும் உடலில் மனதினால் செய்கின்ற எந்த செயலினாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதே போல ஆத்ம ஞானத்தை உடையவனும் உடலினாலும் மனதினாலும் செய்கின்ற எந்த செயலாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. இப்ப ஆத்மாதான பாதிக்கப்படுவதில்லை, நான் பாதிக்கின்றேன்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல இருந்து என்ன நம்ம எரியாம சொல்லிடுறோம், நான் இந்த அனாத்மா. அப்படியே நம்ம சொல்லுவோம், ஆத்மாவுக்கு அதெல்லாம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்றோம். ஆத்மா வேணா உடலுக்குள்ள இருந்து எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கட்டும், ஆனா நான் பாதிப்புக்குள்ளாகிறேன்னு சொல்லும் பொழுதே நான்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தத்துக்கு வந்துட்டோம், இந்த உடல்ங்கிற அர்த்தத்துக்கு வந்துட்டோம். அப்ப என்னைக்கு நான் பாதிப்பதில்லை அப்படின்னு சொல்றோமோ அப்பதான் நான் ஆத்மாங்கிற ஞானத்துக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். இப்படி இந்த கருத்தை இங்கு சொல்லி அடுத்த 2 ஸ்லோகங்களில் 2 உவமைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். இது வேதாந்தத்துல சொல்றப்படுற ஃபேமஸ் 2 எக்ஸாம்பிள். ஒன்று ஆகாஷக, இனி ஒன்று பிரகாஷக. ஆகாசம்னா ஸ்பேஸ், பிரகாசம்னா லைட். இந்த இரண்டையும் எத்தனையோ விதத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பயன்படுத்தலாம். இந்த அத்தியாயத்தின் இறுதியில பகவான் இதை எதை புரிய வைக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார்னா, அசங்கக அப்படிங்கிற கருத்தை புரிய வைக்கிறதுக்கு. அதாவது அசங்கம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் லிட்டரலா இடத்திலிருந்து விலகி இருக்கிறது தான் அசங்கம்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அதன் அருகில் இருந்து கொண்டே அதனால் பாதிக்கப்படாமல் இருத்தல். இந்த ஆகாசத்தினுடைய தன்மை என்னன்னா, அது அனைத்துக்கும் இடம் கொடுக்கின்றது. நல்லதுக்கு இடம் கொடுக்குது, நல்ல வாசனைக்கு இடம் கொடுக்குது, தீய வாசனைக்கு இடம் கொடுக்கின்றது, அனைத்துக்கும் இடம் கொடுக்குது. ஆனால் ஆகாசம் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதாவது ஸ்பேஸ் பொல்யூஷன்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், ஆனா உண்மையிலேயே ஆகாசத்துல எந்த பொல்யூஷனும் கிடையாது. ஸ்பேஸ், ஆகாசம்ங்கிறது என்னைக்கும் பியூர், தூய்மையா இருக்கு. எப்படின்னா அனைத்துக்கும் இடத்தை கொடுத்து கொண்டு. அதத்தான் இங்க பகவான் 33வது ஸ்லோகத்துல சொல்றார், யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்ற சூக்ஷ்மமான ஆகாசக ந லிப்யதே, அது எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. சர்வத்திர அவஸ்திதோ தேகே ததாத்மா ந உபலிப்யதே, அதே போல ஆத்மா அல்லது ஞானி எல்லா தேகத்திலும், தேகம் முழுவதிலும் அவன் அபிமானம் வைத்திருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. இந்த ஆகாசம்ங்கிற எக்ஸாம்பிள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதற்குள்ள எவ்வளவோ பொருள் வருது போகுது, அது என்றும் தூய்மையாக உள்ளது. இனி அடுத்த ஸ்லோகத்துல பிரகாசத்துக்கு வர்றார், லைட்டுக்கு வர்றார். லைட் நல்ல காரியத்தையும் அது பிரகாசப்படுத்துது,
ஒருத்தன் திருடுறான், அவனுக்கும் லைட் வேணும், அதையும் அந்த லைட் வெளிச்சமானது காட்டி கொடுக்கின்றது. ஆனால் அந்த பிரகாசம் அது பாவ புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டது. அதே போல நம்ம மனது இருக்கே, அது எல்லாத்தையும் பார்க்குது, அதற்கு அப்பாற்பட்டதாக நான் இருக்கின்றேன் என்று இந்த 2 ஸ்லோகத்தில் கூறி, இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் மிக மிக ஒரு முக்கியமான ஸ்லோகம். உபனிஷத்தினுடைய சாரத்தை அப்படியே புளிஞ்சு கடைசி ஒரு ஸ்லோகத்துல சொல்லியுள்ளார். அதை நம்ம பார்ப்போம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர் யாந்தி தே பரம். இங்க வேதாந்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதனுடைய சென்ட்ரல் தீம் என்ன, அது என்னதான் சொல்லுது அப்படிங்கிற கருத்தை சொல்லி அதனுடைய பலனையும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த அறிவை எப்படி அடைதல், இதையும் இந்த ஒரே ஸ்லோகத்துல வச்சிருக்கிறார். இது ஒரு அணுவை போல, இத பிளந்தம்னா வேதாந்தனுடைய அனைத்து கருத்து இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இங்க என்னென்னலாம் சொல்றார், உபனிஷத்தினுடைய வேதாந்தத்தினுடைய சென்ட்ரல் தீம், அந்த அறிவை ஒருவன் எப்படி அடையறான், அடைஞ்சா இப்படிப்பட்ட பலனை அடைகின்றான். நம்ம ரொம்ப சுருக்கமா 2 வரியில சொல்லிடலாம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இதுதான் வேதாந்தம். வேதாந்தத்துல கடைசியா என்ன புரிஞ்சுக்க போறோம்னா, பரமாத்மா என்ற ஒரே ஒரு பொருள் சத்தியம், மீதி அனைத்தும் உலகம்னு நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ அது மித்தியா. இந்த அறிவை எப்படி அடைய முடியும்னா, இந்த அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாக அடைய முடியும். அதனுடைய பலன் என்ன, அதையும் இங்க சொல்றார். இப்ப முதல்ல க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல க்ஷேத்ரம், க்ஷேத்திரம்ங்கிற சொல்லல மாயை, உடல், உலகம் எல்லாம் வந்துருது. க்ஷேத்ரஜ்ஞன்கிற சொல்லல பிரம்ம தத்துவம், ஞேயம், புருஷக எல்லா தத்துவம் விடுகிறது. எல்லாம்னா ஒரே ஒரு தத்துவம். இந்த 2க்கும் உள்ள வேற்றுமையை முதல்ல உலகம், ஜடமான இந்த உலகம், உணர்வுடைய அந்த பிரம்ம தத்துவம், 2க்கும் உள்ள வேற்றுமையை ஞான சக்ஷுஷா, ஞான கண்ணால் ஒருவன் பார்த்து. இந்த இடத்துல ஞான கண் அப்படின்னு பகவான் சொல்ற. அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். சிவனுக்கு 3வது ஒரு கண் இருக்கு, ஞான கண் அப்படின்னு சொல்லி. இந்த ஞான கண் அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்னன்னா, கண் அப்படின்னு சொன்னாவே அறிவை கொடுக்கும் கருவின்னு அர்த்தம். ஞான கண் அப்படின்னு சொன்னா வேதாந்தம் தான் ஞான கண். எந்த ஒரு அறிவை கொடுக்கும் கருவி இந்த அறிவை கொடுக்குமோ அந்த கருவியை தன்னிடம் வைத்து கொண்டு, இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா இந்த உண்மையை புகட்டும் கருவி, அது உபனிஷத் என்கின்ற சாஸ்திரம். இப்போ உபனிஷத்துங்கிற சாஸ்திரத்தின் மூலமாக அதன் துணை கொண்டு க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்ந்து, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2 ஸ்டெப்ல பகவான் சொல்ற. முதல் படியில அதை உணர்ந்து, பிறகு 2வது சொல்லுதான் மிக முக்கியமான கருத்தை சொல்றார். பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுகு. இங்க மோக்ஷம்ங்கிற சொல் விடுதலை, அதாவது விடுதலைனா இல்லாமை. நீ பார்த்து எதையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறையோ, பூதம்னா இந்த உடல், பிரகிருத்தினா அதற்கு காரணமான மாயை, இந்த உலகம், இவைகளுக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னு பகவான் சொல்ற. இதெல்லாம் இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அதை நீ வச்சிருக்கிற. இத இல்லைன்னு எப்ப சொல்றையோ அதற்கு நீ மோட்சத்தை கொடுத்து விட்டாய். இங்க மோட்சம்னா நிஷேதம், நீக்குதல். இங்க என்ன வார்த்தையில பகவான் சொல்றார், இந்த உலகம் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் இருக்கு. என்னைக்கு நீ இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்றையோ அது இல்லை. அப்படி இந்த உலகத்தையே மித்யா என்று நீ புரிந்து கொண்டால் அடைகின்ற பலன் தே பரம் யாந்தி, அவர்கள் மோக்ஷம் என்கின்ற பலனை அடைகின்றார்கள். இனி இந்த மித்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கறத மட்டும் சுருக்கமா பார்ப்போம்.
ஏன்னா இவ்வளவு நேரம் சத்தியம் சத்தியம் பிரம்மன்னு பார்த்துட்டோம். இந்த மித்தியாங்கிறதுக்கு பல லட்சணங்கள் உண்டு. அதுல சுருக்கமான ஒரு லட்சணத்தை பார்ப்போம். அதுதான் நம்ம மனசுல என்றைக்கும் பதிஞ்சிருக்கணும். மித்தியா என்றால் எந்த ஒரு பொருள் அனுபவத்துக்கு இருக்கின்றதோ ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் உண்மையில் இல்லையோ அதை மித்தியா அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஒரு முக்கியமான லட்சணம். எந்த ஒரு பொருள் அனுபவத்திற்கு இருக்கின்றதோ ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லையோ அது மித்தியா. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் வேணாலும் சொல்லலாம். அதாவது வானத்தை பார்த்தோம்னா நீல கலரா இருக்கு, நீல ஆகாஷக, அல்லது நீளமான கடல் அனுபவத்துக்கு இருக்கு. சூரியனுடைய நகர்வு, சூரியன் நகர்ற மாதிரி அனுபவத்துக்கு இருக்கு. காணல் நீர், அதுக்கப்புறம் கயிற்றில் பாம்பு, இப்படி எவ்வளவு உதாரணம் வேணாலும் சொல்லலாம். நம்ம அனுபவத்துக்கு அது இருக்கு, ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அது அங்கு இல்லை. அதனாலதான் இந்த உலகத்தை நம்ம மித்தியான்னு சொன்ன உடனே சில பேருக்கு கோபம் வந்துடும். அது எப்படி நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நான் இருக்கிறத போய் இல்லைன்னு எப்படி சொல்வீர்கள்? நம்ம அசத் அப்படின்னு சொல்லல, அசத்தியம்னு சொல்லல. அசத் அல்லது அசத்தியம்னா அனுபவத்திற்கும் இல்லை அல்லது இல்லை. மித்தியா அப்படின்னு சொன்னா இல்லை, ஆனால் அனுபவத்திற்கு உண்டு. இப்ப எதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த அனுபவிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா சில அனுபவங்கள் இருக்கும், ஆனா அங்க பொருள்கள் இருக்காது. இப்ப எல்லாமே அப்படித்தான் இருக்கு, அது இருக்கும் ஆனா அது இருக்காது. இப்ப இனிக்கும் ஆனா சுகர் இருக்காதான், அதாவது சால்ட் இருக்கும் அதுக்குள்ள சால்ட் இருக்காதான், அப்படித்தான் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது இருக்கும் அதுல இருக்காது. அதே போல பார்த்தோம்னா இந்த உலகமே இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லை. இங்க பர்பஸ பகவான் மோட்சம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த உலகம் உனக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டாம், மற்றவர்கள் உன்னை ரிலீவ் பண்ண வேண்டாம், நீதான் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணுங்கிற. இப்ப மோட்சத்தை கொடுக்கறது யாருன்னா நம்ம தான். எப்படி மோட்சத்தை கொடுக்கிறோம்? அதெல்லாம் இல்லை. இப்ப ஒருவர் பேசிட்டு இருக்கார், திடீர்னு நம்ம காது கேட்காம போயிடுதுன்னு வச்சுக்கோமே, ரொம்ப சந்தோஷம். அவர் பேசுறது ஒன்றுமே நமக்கு தெரியலைன்னா நமக்கு என்ன கோபம் வரும், என்ன வெறுப்பு வரும்? அப்ப என்ன பண்ணிட்டோம்னா அவருடைய சப்தம் அசப்தமாக மாறிவிட்டால் அது நிமித்தமாக இன்பமோ துன்பமோ இல்லை. இன்பம் துன்பம் இல்லைன்னா வெறுமை வந்துடும் அர்த்தம் வந்துடும். அதற்கு மேல நம்ம ஆத்மா ஆனந்தத்தை உணரணும், அது வேறு விஷயம். அதே போல இந்த உலகமே மித்தியா பொய் என்று உணர்ந்து பிரம்மந்தா சத்தியம்னு உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் ஒருவன் மோட்சத்தை அடைகின்றான். இப்ப இந்த கருத்துடன் இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். இந்த கீதையிலேயே 2வது 4வது பிறகு 13வது இதெல்லாம் ரொம்ப கடினமான அத்தியாயங்கள். அதை நம்ம முடித்துள்ளோம். இனி அடுத்த 14வது அத்தியாயத்திலிருந்து கீதை முடியும் வரை பண்புகளைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆங்காங்கு பகவான் தத்துவத்தை பேசுவார், அது குறைவாக இருக்கும். இனிமேல் பண்புகளையே பேசி பகவான் கீதையை நிறைவு செய்வார். இத்துடன் நம்முடைய உபதேசத்தை நிறைவு செய்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓர் அறிவிப்பு. நாளை காலை நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அது குறித்து SKM அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார்கள்.